ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய லாஸை வந்து கிஃப்ட்டாக கொடுத்துரும். மோஸ்ட்லி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிற புதுசில் எல்லாருமே வந்துட்டு மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. நாம ஒரு வேளை அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்க முடியும். நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணோன்னா மொத்தமாக 3 மிஸ்டேக்ஸ் வருது டாப்பில். அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை டைம் பண்ணுறது. மார்க்கெட்டை டைம் பண்ணுறதுன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்காத விஷயம். மார்க்கெட்டை யாராலையும் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அடுத்து வந்துட்டு மேலே போகும் கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முழுக்க அது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக தான் இருக்கும். லாங் டேர்மில் பிளான் பண்ணி அந்த கம்பெனியோடைய க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டெஃபினட்டாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஷார்ட் டைமில் அந்த மார்க்கெட் வந்துட்டு மேலே போகும் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டெக்னிக்கலாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை, செபி சொல்லிட்டு இருக்கு. அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாக்ஸில், எவ்வளோ பேர் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாக் ட்ரேடிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. செபி பார்த்தீங்கன்னா 100க்கு 90 பேர் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா 100 பேருக்கு 90 பேர் லாஸ் பண்ணுறாங்களா? அப்போ என்ன பேலன்ஸ் இருக்க 10 பேர் அல்ல அந்த 5 பேரில் வந்து நானும் ஒருத்தனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா அது பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 1% 2% இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருப்பாங்க. பல ஆயிரம் கோடி மார்க்கெட் கேப்பில் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு மார்க்கெட்டை டைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஆப்வியஸாக நமக்கு லாஸ் தான் மிஞ்சும். ஒருவேளை உங்களுக்கு யாராச்சும் மார்க்கெட்டை டைம் பண்ண சொல்லித்தரேன், இல்லை ஆல்ரெடி எனக்கு டைம் பண்ண தெரியும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்போ வந்துட்டு பை பண்ணணும் செல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக உங்கள்கிட்ட கூடிய கேபிட்டல் வந்து விட்டுட்டு வந்துடுவீங்க. மார்க்கெட்டை நீங்கள் டைம் பண்ணாலும் சரி, இல்லை டைம் பண்ணுறதுன்னு சொல்கிறவங்களும் சரி உங்ககிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல் வந்து டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரே செக்டரில் இல்லைனா ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எஃப்டி, ஆர்டி, இந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அசட் கிளாஸ்லாம் ரொம்ப கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணும். அப்போ வந்துட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய அசட் கிளாஸில் போடாமல் ஸ்டாக்ஸ்லேயே போட்டுக்கலாம்னு நினைப்போம். இல்லை ஸ்டாக்ஸ் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம கோல்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதனால எப்போ எந்த செக்டர் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து வைக்கிறது வந்துட்டு க்ரோத்துக்காக மட்டும் இல்லாமல் சேஃபாகவும் இருக்கும். கொரோனா டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக கீழே விழுந்துட்டு இருந்தது. அப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த டைமில் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாது கொரோனா எப்போ வரும், ஸ்டாக் எப்போ மேலே போகும், கோல்டு எப்போ கீழே வரும்னு சொல்லிட்டு. ஒருவேளை என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலில் கொண்டு போயிட்டு ஒரே செக்டரில் போட்டு வச்சுட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த செக்டர் வந்துட்டு அங்கேயே இருக்குது. ஆனால் மித்த செக்டர்லாம் பார்க்கும்போது நல்லா பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு. பார்க்கும்போது கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருந்துச்சு. ஐயோ நம்ம கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண செக்டர் செம்மையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண செக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்மியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருந்துச்சு. மார்க்கெட்டில் எப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மித்த செக்டரில் போட்டு வச்சிருந்த காசு வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு நடந்தது அப்படி தான். நான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த செக்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைமுக்கு அது ஒரே இடத்துல இருக்குது. கம்மியாக இன்வெஸ்ட் பண்ண செக்டர்லாம் சும்மா கடன் மேலே போய்கிட்டே இருக்குது. அதனால வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலையும் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டில், அதாவது ஸ்டாக்ஸில் மட்டும் போடுறதும் தப்பு தான். அதே மாதிரி ஒரே செக்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதும் தப்பு தான். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வச்சுக்கிறதுக்காக பிளான் பண்ணுங்க. அப்புறமா நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். மிஸ்டேக் நம்பர் 2 மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் மிஸ்டேக்கே நான் பண்ணியிருக்கேன். அதாவது மார்க்கெட்டை டைம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த கோர்ஸ்லாம் இருக்குது, இந்த சார்ட்லாம் இருக்குது, இந்த கேண்டல்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் படிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நாம் சொல்கிறதாண்டா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். மொத்தமாக நமக்கு வந்து ஒரு 10 லாஜிக் கொடுத்துருவாங்க. அதாவது அவங்க கொடுத்துட்டாங்கன்னு இல்லை, மொத்தமாக நமக்கு எக்கச்சக்கமான லாஜிக் இருக்கும். நான் வந்து ஒரு 10 லாஜிக் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்கக்கூடிய 10 ரூலையும் பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் வரும். இது போட்டால் ஓகே இது வந்துருச்சுன்னு நினச்சிப்போம். அதாவது செகண்ட் ரூல் அப்ளை ஆகும்போது பார்த்தீங்கன்னா 5th ரூல் தான் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்படி போடுவோம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து நான் தப்பாக தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு டீச் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு காமிக்க மாட்டானுங்க. பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு பார்த்தியா, இந்த இடத்துல சப்போர்ட் அடிச்சிருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பானுங்க. இந்த ரெசிஸ்டோ சப்போர்ட்டோ காமிச்சிக்கிட்டு நம்மளை கதை விட்டுட்டு இருப்பானுங்க. கடைசியாக பார்த்தா பிரேக் ஆகிடுச்சுன்னா மேலே போயிருமா. அது பார்த்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட்டு, அதாவது சும்மா அவனை ஏமாத்துறதுக்காக மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. என்னன்னாலையும் சரி, மேலே போனாலே அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பானுங்க, கீழே வந்தாலே அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பானுங்க. முன்னாடியே சொல்ல சொன்னால் எவனும் சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா எவனாலையும் சொல்ல முடியாது. ஒருவேளை யாராச்சும் ஒருத்தரால் முடிஞ்சதுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 பணக்காரன்லாம் அவன் தான் ஃபஸ்ட்டில் இருந்திருப்பான். அதனால் எவனாச்சும் ஒருத்தன் வந்துட்டு மார்க்கெட்டை டைம் பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும், கொத்தாக பணம் சம்பாதிக்க முடியும்னா வாய்ப்பே கிடையாது. நான் அப்படியே ஓடிட சொல்லுங்கள். சரி, இந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கும் செகண்ட் மிஸ்டேக்கும் நான் பண்ணிட்டேன். ஆனால் தேர்டு மிஸ்டேக் வந்து நான் பண்ணலை. இதில் இருக்கக்கூடிய தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரூமர்ஸ். அதாவது மார்க்கெட்டில் மோஸ்ட்லி பார்த்தா எக்கச்சக்கமான உருட்டு இருக்கும். அதில் ஒரு சில உருட்டை மட்டும் சொல்கிறேன், என்னென்ன ரூமர்ஸ்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லக்கூடியது ஒரு பெரிய ஸ்டாக் வந்துட்டு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரோ இல்லை ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு, இதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணால் செம்ம க்ரோத் கிடைக்கும், 1x கிடைக்கும், 2x கிடைக்கும், ஒரே வாரத்தில் வந்து டபுள் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
அவங்க சொன்னதை கேட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு பட்ட நாமத்தை சாத்திடுவானுங்க. என்ன காரணம்னு கேட்டோன்னா, அவன் ஏற்கனவே அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சிருப்பான். வாங்கி வச்சுட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நம்மளை எல்லாரையும் வந்துட்டு அந்த ஸ்டாக்கை வாங்க வைப்பான். நம்ம எல்லாரும் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போயிட்டு இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவன் இந்த இடத்துல செல் பண்ணிவிடுவான். இந்த இடத்துல நல்லா வெயிட்டாக செல் பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கடன்னு கீழே வந்துடும். அப்போது அவன் இந்த இடத்துல இருந்து ப்ராஃபிட்டை சம்பாதிச்சிருப்பான். அவன் ஆல்ரெடி இங்கே வாங்கும்போது தான் நம்மகிட்ட சொல்கிறானே, வாங்கிட்டதுக்கப்புறமா சொல்லுவான். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், அவனை நம்பி அப்படியே வாங்குவோம். மேலே போனோடனே என்ன பண்ணுவோம், அவன் செல் பண்ணிவிடுவான். அப்புறம் மார்க்கெட் வந்து கடன்னு கீழே வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர் வந்து நம்மளை வச்சு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கேம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யாரும் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல முடியாது மார்க்கெட் வந்து இப்போ மேலே போகும், இப்போ கீழே வரும்னு சொல்லிட்டு. ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணால் அவங்களை அப்படியே ஓட விட்டுருங்க. லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஐடியா கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய்ட்டு பர்சனலாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள். வேறு யார் லாங் டேர்முக்கு ஸ்டாக் சொன்னாலும் சரி, ஈவன் நானே சொல்லியிருந்தாலும் சரி, அந்த கம்பெனி வந்துட்டு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபண்டமெண்டலி ரிசர்ச் பண்ணி பார்க்காம எந்த ஒரு ஸ்டாக்கையும் பையா செல் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரூமர்ஸை நம்பி நம்ம வந்துட்டு எந்த விதமான டிசிஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீகால் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்துட்டு மார்க்கெட்டை டைம் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மொத்த கேபிட்டலையும் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனிலே இல்லை ஒரே செக்டர்லேயே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். டைவர்சிஃபைடாக வச்சுக்கணும் போர்ட்ஃபோலியோவை. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரூமர்ஸை நம்பி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டிசிஷனையோ இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான டிசிஷனையும் எடுக்கவே கூடாது. இந்த 3 விஷயத்தையும் நம்ம செய்யாமல் விட்டோம்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா பக்கா சேஃபாக இருக்கும். அடுத்த முறை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுக்காமல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்.